ரெண்டுக்கு ரெண்டு டிவி யூடியூப் காரங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க நம்ம தாலி அறக்கிறதுக்குன்னே. ஆமா, இங்க சிரிக்கிறான், நாளைக்கு கால போட போறான் பார் சைதை சாதிக். கனடா நாட்டுல 2 இந்துக்களை அடிச்சாங்களாம். கனடா நாட்டுல 2 இந்துக்களை அடிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்த இந்துக்களை தாக்கப்பட்டதை கண்டிச்சு தமிழ்நாட்டு பிஜேபி கார ஆர்ப்பாட்டம் நடத்துறான். அடிச்சது எங்க? இவன் ஆர்ப்பாட்டம் நடத்துறான். எங்க போய் நடத்துறான் தெரியுமா? கனரா பேங்க் இல்ல, எரும மாடு. இந்த பேங்க் அவன் அந்த நாட்டுக்கு நினைச்சீங்கன்னா ஒளிக ஒளிக டேய், இந்த பேங்க் ஏன்டா ஒளிகன்னு? இந்த பேங்க் நாட்டுல தான் இந்துவை தாக்கிட்டாங்க. டேய், அது இந்தியா பேங்குடா. கனடா நாட்டுக்கும் கனரா பேங்குக்கும் வித்தியாசம் தெரியல. யார்கிட்ட கதை விடுறீங்க? இங்க ஒருத்தன் சொல்லியிருந்தான் தாமரை மலர் உண்டு, லண்டன் போயிட்டானா அங்க போய் மலர் வைக்கிறதுக்கு. நாங்க அப்பயே சொன்னோம் முடியாதுன்னு. ஆளே இல்ல பார், எவ்வளவு தெளிவாகிற பார். ஏன் தெரியுமா சொல்றோம்? இந்த இயக்கத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்னவெல்லாம் ஒழிஞ்சு போனதா வரலாறு. எத்தனை நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க. நடிகர் பாக்கியராஜ் தெரியல, முந்தானி முடி படிச்சல முதல் முருங்காவை ஸ்டேட் கொண்டு வந்து அந்த ஆள் தான். முருங்காவையும் முருங்கீரையும் பாக்கியராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், SSR, MGR, நடிகர் கார்த்திக், இன்னும் யாருக்குறா? இதுக்கெல்லாம் மேல ஐயா சிவாஜி கணேசன், இவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. நாங்க தான் வருஷம் மாலை போடுறோம். நாங்க இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்ல, இது பாசானத்தில் புத்த புழு. எந்த கொம்மனாலும் திமுகவை அழிக்கவே முடியாது அண்ணா சொன்னார். இந்த இயக்கத்திற்கு வயது 75. 75 வருஷத்துல திமுக சந்தித்த சோதனைகள், துயரங்கள், சங்கடங்கள், உயிர் பலிகள், துப்பாக்கி தோட்டாக்கள். இன்னைக்கு டெல்லியில 40 MP, தமிழ்நாட்டில் 22 மேயர், 150 MLA, ஆளுங்கட்சி இவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறனா இது திமுக தன்னுடைய உயர்வும் ரத்தமும் கலந்த வெற்றி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்க அண்ணன் வெங்கடேசனை கூப்பிட்டு அமைச்சர் என்ன சொன்னார்னா, உங்க ஒன்றியத்தில் மட்டும் 10 கூட்டம் போடுறப்பா, நீ தான் போடணும். 10 கூட்டத்தை சுருக்கி போடு பண்ணார். சுருக்கி போடுனா சிம்பிளா போடு பண்ணார். அரசியல் எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா போடுறேன்னு சொல்லிட்டு சுருக்கி போடுவாங்க. ஆனா அரசியலில் விதிவிலக்கு வெங்கடேசன் சுருக்கி போட சொன்னாலும் பிரம்மாண்டமாக போடக்கூடிய ஒன்றிய செயலாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள். மாவட்ட செயலாளருடைய முழு அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். சட்டமன்ற உறுப்பினருடைய வலது கரம், உங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய கோயிலப்பாக்கம் வெங்கடேசன் அவர்கள். நான் வெளிப்படையாக பேசுறேன். ஏதோ தொடர்ந்து நிகழ்ச்சி தரீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி, தொடர்ந்து இதே ஏதோ கொடுத்திருந்தாலும் எது சொன்னாலும் கட்சி சொல்லிடுச்சு, மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாருன்ட்டு முகம் சுளிக்காமல் இயக்க பணியாற்றுகிற ஒரே ஒன்றிய செயலாளர் கோயிலம்பாக்கம் வெங்கடேசன் என்பதை நான் இங்க பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க சகோதரி பேசுறாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். கடந்த 25 ஆண்டு காலம் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது? நம்முடைய இளைய தலைவர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறைக்கு மந்திரியாக வந்த பிறகு, திமுக ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் செய்திருக்கிறோம், ஆதரவு தார் என்று சொன்னார். முன்னாள் பேசிய மாண்புமிகு அமைச்சர் சொன்னார், பாருங்கள் ஆட்சிக்கு வந்தோம், புதுமை பெண் திட்டம் தந்தோம், மாணவருக்கு சலுகை தந்தோம், இலவச பஸ் பாஸ் தந்தோம், மாதம் 1000 ரூபாய் தந்தோம், உயிர்காக்க 48, இப்படி எல்லாம் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் சொன்னார். நானும் திருப்பி அதே பேசுறேன்னா அரைச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? வேற ஏதாவது வித்தியாசமா பேசணும். முதல்ல நம்ம தூர்தர்ஷன்ல டிவி பார்த்துட்டு இருந்தோம், சேனல்ல திருப்புவோம், ஞாபகத்தாக்கா பொட்டி திறக்கும், மூடினோம். எத்தனை பேர் ஞாபகம் தெரியல, ஒளியை பார்க்கறதுக்கு 4 நாள் வாங்கின காலெல்லாம் உண்டு. கரெக்டா? அப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்போ? வெள்ளிக்கிழமான ஒளியும், ஞாயிற்றுக்கிழமான ஒரு படம், அப்படிலாம் ஜெயின் ராபர்ட்னு ஒரு இங்கிலீஷ் சீரியல் எங்க வீட்டு நம்ம வயசு பசங்கள்லாம் பார்த்தது. அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா பஞ்சாயத்து ஆபீஸர் டிவி இருக்கும், கரெக்டா? அந்த பஞ்சாயத்து ஆபீஸர் டிவி பார்த்துருப்போம். அப்படி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன்ல சீரியல் பார்த்துன்னு இருக்கிறோம். ஆண்ட்ராய்டு போன்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கிறோம். அமெரிக்காவில் என்ன நடக்குது இங்க தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. இப்ப இங்க யாரும் யாரை ஏமாத்த முடியாது, யாரும் பொய் சொல்ல முடியாது, நடக்காத சொல்ல முடியாது, பார்க்காத சொல்ல முடியாது, கேட்காத சொல்ல முடியாது. காரணம் எல்லாம் கண்கூடாக தெரிகிறது. கையடக்க தொலைபேசியில் யாரை ஏமாத்த முடியாது. இது இளைய தலைவருடைய பிறந்தநாள் விழா. உதயநிதி ஸ்டாலின் கலைஞருக்கு பேரனாக பிறந்தார், தளபதி மு க ஸ்டாலின் மகனாக பிறந்தார். ஆகவே அரசியலுக்கு வந்தாரா? ஆகவே பதவிக்கு வந்தாரா? இன்னும் பெருமையோடு சொல்லுகிறோம், திமுகவில் 4 தலைமுறை தலைவர்கள் உண்டு. அண்ணாவோடு பழகியவர்கள் உண்டு, கலைஞரோடு பழகியவரும் உண்டு,
தளபதியோட அரசியல் நடத்தி கொண்டு போய் உண்டு. ஆனால் 4 தலைமுறை அரசியல் தலைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே இளைய தலைவர் எங்கள் அண்ணன் உதயநிதி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஐயா துரைமுருகன் அண்ணாவோட அரசியல் செய்தவர். கழக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைவர் கலைஞரோட அரசியல் செய்தவர். இருக்கிற துணை பொதுச் செயலாளர்கள், முன்னணி தலைவர்கள், கழக தலைவர் அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள். இவர் இருக்கிற பொழுது ஒரு இளைய தலைவர் வருகிறார். அந்த இளைய தலைவர் வருகிற பொழுது எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரின் மறுபக்கம் என்ற ஒரே காரணத்தினால். அவர் பத்திரிகையாளர் சந்திக்க பார்க்கிறோம். ஒன்னும் இல்லை, சேது கால்வாய் திட்டத்தை பத்தி கலைஞர் பேசினார். அந்த கலைஞர் பேச வடநாட்டு சாமியார் ஒருத்தர் என்ன சொன்னா, அவன் சொன்னது அப்படியே சொல்றேன். கருணாநிதி தலையை யார் சீவி வருகிறார்களோ அவருக்கு 1 கோடி ரூபாய். கருணாநிதி தலையை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்னு யார் சொன்னது? ஒரு வடநாட்டு சாமியார் சொன்னார். கலைஞர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா உங்க தலையை சீவி கொண்டு வந்தா 1 கோடி ரூபாய் தரண்டு வடநாட்டு சாமியார் சொல்றாரு, இத பத்தி என்ன நினைக்கிறேன்ட்டு கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். தலையை தடவிட்டு, நான் என் தலையை சீவியே 10 வருஷம் ஆச்சுன்னாரு. அவர் அந்த வழுக்கு தலையை சொல்றாரு, என் தலையை சீவிய 10 வருஷம் ஆச்சுன்ட்டு. இன்னைக்கு சனாதனத்தை பத்தி திமுக இளைய தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். ஒப்பிட்டு பாருங்க தாத்தாவும் பேரனும் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. சனாதனத்தை பத்தி, ஜாதிய ஆதிக்கத்தை பத்தி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். உடனே வடநாட்டு சாமியார், இன்னொரு சாமியார் என்ன பண்றான், உதயநிதி ஸ்டாலின் தலையை சீவி கொண்டு வந்தால் 10 கோடி ரூபாய் அப்படின்னு அறிவிக்கிறான். கலைஞருக்கு என்ன சொன்னா, கலைஞர் தலையை சீவி கொண்டு வந்தால் 1 கோடி ரூபாய், இவர் தலையை சீவி கொண்டு வந்தால் 10 கோடி ரூபாய் வடநாட்டு சாமியார் யூபியில சொல்றான். இத உடனே அவர்கிட்ட மைக் நிட்டு கேட்கறாங்க சென்னையில. யார்கிட்ட? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட. கலைஞர் பேரன் இல்ல, நான் முதல்லயே சொன்ன பாருங்க, அவருடைய ஜெராக்ஸ். அவருக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு பத்திரிகையாளர் மைக் நிட்டு கேட்கிறார், உங்க தலையை சீவி கொண்டு வந்தால் 10 கோடி ரூபாய் தரேன் வடநாட்டு சாமியார் சொல்லியிருக்கிறாரு, இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு திருச்சிக்கிட்டே சொன்னார். இதுக்கு எதுக்கு 10 கோடி ரூபாய்? 10 ரூபாய் சீப்பு இருந்தா போதும், என் தலையை நானே சீவிப்பேன். கலைஞர் பேரன் இல்ல, எப்படி டைமிங்ல அடிச்சார் பாருங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்ல, இன்னும் இந்த இயக்கத்தை திமுகவை கருப்பு சிவப்பு கொடியை 50 ஆண்டுகள் தூக்கி பிடிக்க ஒரு இளைய தலைவன் கிடைத்திருக்கிறான். திமுக தொண்டனேற்று கொண்டான். என்ன காரணம்? கலைஞர் தலையை சீவி கொண்டு வந்தால் 1 கோடி ரூபாய். அன்னைக்கு அவர் கலைஞர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தலையை சீவி கொண்டு வந்தால் 10 கோடி ரூபாய். இவன் தாண்டா எங்கள் தலைவர் என்று அவனே முடிவு பண்ணியிருக்கிறான். பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்தார். திமுக இருக்கிற யாராவது ஒருவர் என்னோடு நேருக்கு விவாதம் செய்ய தயாரான்னு கேட்ட மறுநொடி சொன்னார், எடப்பாடி எங்க அழைத்தால் நான் வர தயாராக இருக்கிறேன், நேருக்கு விவாதம் செய்ய உதயநிதி ஸ்டாலின் தயார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் இந்த தைரியம், இந்த துணிச்சல் யாருக்கு இருக்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியவர்களை, தாய்மகளே, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு. எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் முணுமுணுக்கிறார்கள். என்னது? புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். என்ன ஆகும்? மக்கள் யார் பக்கம் சாய்வார்கள்? எப்படி இருக்கும்? யார் கோட்டையில் இருப்பார்கள்? யார் கோட்டைக்கு போவார்கள்? யார் கரைந்து போவார்கள்? எல்லோரும் பேசுகிறார்கள். கோயிலம்பாக்கம் வெங்கடேசன் இருக்கிறார், பாண்டியன் இருக்கிறார், டில்லி பாபு இருக்கிறார். நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன், உங்களை நம்பி சொல்லுகிறேன், உங்களை நம்பி சொல்லுகிறேன், டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறான், திடீர்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் பணிவோடு கேட்பது, நான் யாரையும் குறை சொல்லவில்லை, குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் புகழ்பாட வந்திருப்பது உதயநிதி ஸ்டாலினை பத்தி, நான் சாதனை சொல்லி வந்திருப்பது திராவிட மாடல் ஆட்சியை பத்தி. நான் பணிவோடு கேட்பது, இன்று புதிதாக கட்சி ஆரம்பித்திருப்பவர்கள், இன்று திமுக விமர்சனம் செய்பவர்கள், பெரியவர்களை, தாய்மகளே, தயவு செய்து மனசாட்சியில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். 2015 வெள்ளம் வந்தது, ஞாபகம் இருக்கா? செம்பரப்பாக்கம் ஏரி இரவு 2 மணிக்கு திறந்து விடப்பட்டது. யாரும் மறந்திருக்க முடியாது. சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு முழுகி போனது 3 நாள். யார் பணக்கார, யார் ஏழன் யாருக்கும் தெரியாது. ஒரு பாக்கெட் பாலுக்கு, ஒரு டப்பா தண்ணிக்கு குழந்தையை வச்சு கஷ்டப்பட்டது எவ்வளவு பேரு?
அன்னைக்கு யாரும் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, பணக்கார ஏழன் பார்க்கல. யாரெல்லாம் எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டு நாம் தொலைக்காட்சியில நேரில் பார்த்தோம். நான் பணிவோடு கேட்பது, இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறீங்க, தயவு செய்து நான் பேசுவது தவறாக இருந்தால் யார் வேணும் எழுந்து நின்று கேள்வி கேட்கலாம். 2015 வெள்ளம், 2019 கொரோனா, 2021 மீண்டும் வெள்ளம், 2015 4 நாள் கஷ்டப்பட்ட வெள்ளத்தில், 2019 20 மாதம் கஷ்டப்பட்ட லாக்டவுன்ல, கொரோனால, 2021 மீண்டும் வெள்ளம் வந்தது. அந்த 2015 வெள்ளம் வந்த பொழுது, 2019 கொரோனா வந்த பொழுது, மீண்டும் கடந்த மழைக்கு வந்த பொழுதும் கொட்டுகிற மறையிலே, சேரிலே, முழங்கால் தண்ணீரிலே நடந்து வந்த தலைவன் உதயநிதி ஸ்டாலின் மக்களை பார்த்தார், உதவி செய்தார், உதவிக்கரம் நீட்டினார். கொரோனாவில் திமுக செய்த உதவி, வீடு வீடா உதவி செய்தோம், எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தோம். 2015 உதவி செய்தோம், கடந்த வெள்ளம் மழையிலும் உதவி செய்தோம். நான் பணிவோடு கேட்பது, இன்று புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற நடிகரை பார்த்து கேட்பது, ஐயா சினிமாவை விட்டு நடிப்பு அரசியலுக்கு வந்திருப்பதாக பெருமையோடு சொல்லுகிறீர்களே, 2015 சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம் மூழ்கிய பொழுது, ஒரு பால் பாக்கெட்டுக்கு ஏழை மக்கள் அல்லாடிய பொழுது எங்க போயிருந்தீங்க? 2019 கொரோனா 20 மாதம் ஆளுகிற எடப்பாடி அரசு, ஆண்ட எடப்பாடி அரசு கொரோனா 20 மாதம் லாக்டவுன் போட்டது. வேலை இல்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ், மகளிர் கடன், டீவு, சாப்பிட வழி இல்ல, பல குடும்பங்கள் தற்கொலை செய்தது. திமுக உதவி எண்ணை அறிவித்து உதவி செய்தது. நான் பணிவோடு கேட்கிறேன், அந்த நடிகர் உச்சத்தில் இருந்தாரே, யாருக்காவது ஒரு குடும்பத்திற்கு கொரோனாவில் அந்த நடிகர் வீதிக்கு வந்திருப்பாரா? யாருக்காவது உதவி செய்திருப்பாரா? இப்பொழுது வெள்ளம் வந்தது 2021. எத்தனை கல்யாண மண்டபம் இருக்கு உங்ககிட்ட? எத்தனை பேர் தங்க வச்சு சோறு போட்டீங்க? எத்தனை பேருக்கு உதவி பண்ணீங்க? எத்தனை பேர் வாழ வச்சீங்க? 2015, 2019, 2021. நான் இதை நினைவுபடுத்துவதற்கு காரணம், தமிழ்நாட்டு மக்களும், சென்னை மக்களோ, செங்கல்பட்டு மக்களோ எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் முதலில் வந்து உதவி செய்வது திமுக தான் என்பதை நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக் கூடாது. யார் வேண்டுமானால் வரலாம், ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானால் கட்சி ஆரம்பிக்கலாம், தன் கொள்கையை சொல்லலாம், நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, உரிமை இருக்கிறது. ஆனால் எங்கே போயிருந்தீர்கள்? நாங்கள் வாடிய பொழுது, நாங்கள் அல்லல் பட்ட பொழுது, ஒரு பால் பாக்கெட் கிடைக்காத ஏங்கிய பொழுது, கொரோனாவில் யாராவது உதவி செய்ய மாட்டார் என்று ஏக்கத்தோடு பார்த்த பொழுது நீங்கள் வந்திருந்தால், உதவி செய்திருந்தால், 1 கிலோ அரிசி கொடுத்திருந்தால், ஒரு பால் பாக்கெட் கொடுத்திருந்தால், உள்ளபடியே உங்களை பாராட்டி இருக்கலாம். நான் எல்லோரையும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்லவில்லை. எந்த நெருக்கடி வந்தாலும், எந்த இன்னல் வந்தாலும் உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்தவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பெரியவர்களே, தாய்மகளே, நாங்கள் ஆட்சி கொண்டு 3.5 ஆண்டு நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 3.5 ஆண்டில் பெருமையோடு எம்எல்ஏ பேசுற போது சொன்னார், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு வெள்ளத்தில் இருந்து இந்த கோயிலம்பாக்கத்தை காப்பாற்றி இருக்கிறேன், கால்வாயை கொண்டு வந்தேன். திமுக ஆட்சியின் சாதனை. இங்க வந்தோட வெங்கடேசன் கேட்டேன், நடந்து முடிந்த எம்பி தேர்தலில் கோயிலம்பாக்கம் எப்படி இருந்ததுன்ட்டு. வெங்கடேசன் பெருமையோடு சொன்னார், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோயிலம்பாக்கத்தில் தான் உதயசூரனுக்கு அதிக வாக்குகளை அள்ளி தந்த மக்கள் எதிரிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். பெரியவர்களை, தாய்மா, நமக்குள்ள இருக்கிற உறவு இது ஓட்டுக்கான உறவா? இது அரசியலுக்கான உறவா? ஓட்டு போட நான் பணிவோடு கேட்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3.5 ஆண்டு காலம், 4 ஆண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆனால் எங்களை பார்த்து குறை சொல்வது யார்? இந்த நரேந்திர மோடின்னு ஒருத்தர் வந்தா, தெரியல உங்களுக்கு? தெரியுமா தெரியாதாக்கா? மோடி தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? போட்டோ இல்லையா? கனடா நாட்டில் 2 இந்துக்களை அடிச்சிட்டாங்களாம். கனடா நாட்டில் 2 இந்துக்களை அடிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்த இந்துக்களை தாக்கப்பட்டதை கண்டிச்சு தமிழ்நாட்டு பிஜேபிக்கார ஆர்ப்பாட்டம் நடத்துறான். அடிச்சது எங்க? இவன் ஆர்ப்பாட்டம் நடத்துறான். எங்க போய் நடத்துறான் தெரியுமா? கனரா பேங்க் இல்ல, எரும மாடு
இந்த பேங்க் அவன் அந்த நாட்டுக்கு நினைச்சீங்கன்னா ஒளிக ஒளிக டேய் இந்த பேங்க் ஏண்டா ஒளிங்க இந்த பேங்க் நாட்டில் தான் இந்துவை தாக்கிட்டாங்க டேய் அது இந்தியா பேங்குடா கனடா நாட்டுக்கும் கனரா பேங்குக்கும் வித்தியாசம் தெரியல இது பரவாயில்ல இந்த எம்பி எலெக்ஷன்ல எப்படியாவது தமிழ்நாட்டில் ஜெயிச்சுன்னோன்ட்டு இந்தியாவுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தார் 9 பொதுக்கூட்டம் பேசினார் எவ்வளவு பேசினாரு 9 பொதுக்கூட்டம் பேசினார் இருந்தாலும் உளவுத்துறை சொல்லியிருக்கு நீங்க இன்னும் ஒரு பெருச பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நம்ம இங்க மலர்ந்துருவோன்ட்டு உடனே மோடிக்கு ஒரு ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணாங்க ரோட் ஷோனா என்னன்னா ஜீப்ல ஓபன் ஜீப்ல என்னங்கன்னு கையாட்டின்னு போறது எப்படி ஏற்பாடு பண்ணாங்கன்னா பாண்டி பஜார் தெரியுமா பாண்டி பஜார் பனங்கல் பார்க்கல இருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் அது ஒரே ரோடு அது ஒரே ரோடு அதில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஓபன் ஜீப்பு அதில் வந்து மோடி நின்றுட்டு கையாட்டு வர மாதிரி பக்கத்தில் அண்ணாமலை எச் ராஜா எல்லாம் நிற்கிறாங்க இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா வடநாட்டில் குஜராத்தில் ராஜஸ்தானில் யூபியில் இங்கெல்லாம் வடநாட்டில் ஒரு போனார்னா ரோட் ஷோ போனார்னா 2 பக்கம் ஜனம் நிற்கும் அவங்க கட்சிக்காரர் இருப்பாங்களா வடநாட்டில் அப்போ அவங்க கோஷம் போடுவாங்க என்ன கோஷம்னா ஆப்கி பார் நல்லா கவனிக்கணும் வடநாட்டில் கோஷம் போடுவான் ஆப்கி பார் 400 பார் என்னது ஆப்கி பார் 400 பார் இது யூபியில் ராஜஸ்தான்ல ஜார்க்கண்ட்ல டெல்லியில கோஷம் போடுவான் தமிழ்நாட்டில் மோடி வராரு ஜனம் சேர்க்க முடியல நம்ம வீட்டு பிள்ளைங்களை கொண்டு நிற்க வச்சிட்டான் எல்லாம் 750 ரூபான்ட்டு எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க மோடி ஜீப்பில் ஏறுறாரு அப்படியே கை காட்டுறாரு என்ன கோஷம் போடணும் ஆப்கி பார் 400 பார்னு போடணும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாதுலாம் आपकी बार चाको बार आपकी बार चाको बार மொத்தம் அந்த டென்ஷன் ஆயிட்டான் சாக்கோ பாரா டேய் என்னடா அதுன்னு இருக்கான் அண்ணாமலை இறங்கி ஓட்ட நில சாக்கோ பாரா சார் 400 பார் என்ன சொல்லணும் आपकी बार 400 பார்னா அடுத்த முறை 400 வெல்லுவோம் இது அந்த கோஷம் அடுத்த முறை 400 வெல்லுவோன்ட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் ஆப்கி பார் சாக்கோ பாருன்ட்டோம் இறங்கி மயிரை கூட ஜெயிக்க மாட்டேன்னு போயிட்டான் 9 முறை ரெண்டு டிவி யூடியூப் காரங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க நம்ம தாலி அறக்கிறதுக்குன்னே ஆமா இங்க சிரிக்கிறான் நாளைக்கு காலைல போட போறான் பார் சைதை சாதிக் 9 முறை பிரச்சாரத்துக்கு வந்தார் இங்க ஒரு அக்கா நின்னது தமிழிசை சவுந்தரராஜன் தெரியல நேரா மத்திய மந்திரி தான் எம்பி ஜெயிக்கிறோம் மத்திய மந்திரி ஆயிட்டோம் நம்ம தோக்கடிக்கல அவன் கட்சிக்காரே தோக்கடிச்சிட்டான் ஆமா அது அது ஒரு பக்கம் டிசைன் 9 நாள் மோடி பிரச்சாரம் பண்ணார் ரோட் ஷோ பண்ணார் என்னதோ நடிகர்லாம் வந்தாங்க யாரோ என்னென்ன பண்ண முடியாங்க எவ்வளவு பேர் வந்தாலும் என்ன பிரச்சாரம் செய்தாலும் எத்தனை ரோட் ஷோ போனாலும் பிரைம் மினிஸ்டரே வந்து பிரச்சாரம் செய்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 40 இடத்திலே அமோக வெற்றி பெற்று என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவின் பக்கம்தான் என்பதை நிரூபித்து காண்பித்தார்கள் பெரியவர்களை தாய்மார்கள் என்ன காரணம் ஒன்றிய அரசு 10 ஆண்டு காலத்தை முடிந்து 11வது ஆண்டுகளும் அடியெடுத்து வைத்திருக்கிறது நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றிய அரசில் கேட்பது நீங்கள் வந்து என்ன செய்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் கிடைத்த நன்மை என்ன மோடி பிரதமரான பிறகு தமிழ்நாட்டு மக்கள் கிடைச்ச திட்டம் என்ன சலுகை என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க வந்த பிறகு புதுசா ஒரு ரயில் விட்டுருக்கீங்களான்னு கேட்கிறோம் பெருசாலாம் கேட்கல 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மக்கள் தொகை என்ன நீங்க வந்து 11 வருஷம் ஆக போதே புதுசா ஒரு ரயில் விட்டுருக்கீங்களான்னு கேட்கிறோம் விடல உடனே சொல்ற பாத்தீங்களா திமுக பொய் சொல்லுது வந்தே பாரத் ரயில் விட்டுருக்கோம் தேஜஸ்வி ரயில் விட்டுருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு ரயிலா தெரியலையான்ட்டு அதுல ஒரு ஏழை போக முடியுமா நாங்கள் கேட்பது நடுத்தர மக்களுக்காக அன்றாடம் காட்சிகளுக்காக வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையிலிருந்து மதுரை போறதுக்கு அதில் நம்ம போனா 140 ரூபாய்
ஒரு 7 அவ்வளவுதான் போட முடியும். நீங்க விட்டுக்கிற ட்ரெயின்ல 2600 ரூபாய், எப்படிங்க போக முடியும்? நாங்கள் கேட்பது ஏழைகளுக்கு என்ன பண்ணீங்க? வெறும் பணக்காரங்க மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்களே, வெறும் லட்சாதிபதி கோடீஸ்வரர் மட்டுமே பண்றீங்களே. அடித்தட்ட மக்கள் என்ன பண்ணீங்க? கல்வி கடன் ரத்து பண்ணுங்கன்றோம். நம்ம வீட்டு பிள்ளைங்க பேங்க்ல வாங்க கல்வி கடன் ரத்து பண்ணுங்கன்றோம். ஆனா தொழிலதிபருடைய கடத்தை ரத்து பண்ண செஞ்சவங்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ண தெரியல. இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஒரு நடுவில் இந்த எடப்பாடி பழனிசாமி விட்டையா? எடப்பாடி கரெக்டா? ஏக்கா அந்த லாஸ்ட்ல ஒரு அக்கா பிங்க் கலர் புடவை கட்டுனுக்குது, அந்த அக்கா லாஸ்ட் திரும்பி பார்க்காதீங்க, அதான் கடைசி இல்லை. நான் சொல்லிட்டு போறதை நல்லா நோட் பண்ணு. நாளைக்கோ நாளானைக்கோ கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி டிவியில் பேசுவார். ஏக்கா உன்னை தான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணு. அவர் எப்படி பேசுறார் பாரு. நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நான் உதயநிதி ஸ்டாலினை கேட்கிறேன். வீட்டில் தோசை சொல்லுவான் போது அந்த ஆளு இல்லைன்னா நாளைக்கு வீடியோ பார்த்துட்டு சொல்லு. கைய கீழே இப்படிதான் சொல்லுங்கிறார். தெரியல. நான் என்ன கேட்கிறேன், ஐயா நீங்க 3 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். ஓபிஎஸ் 1 வருஷம் இருந்தார். அந்த அம்மா ஒரு 6 வருஷம் இருந்தது சாவறதுக்கு முன்னாடி. 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி நடந்தது. இந்த ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி. நம்ம ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலனாலும் ஆதரிச்சாலும் ஆதரிக்கினாலும் ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. அந்த அம்மா ஜெயலலிதா நடத்தின கட்சி. நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேங்க, எனக்கு ஜெயலலிதா வந்து முதல்ல பிடிக்காது. ஆனா அந்த அம்மா மேல எனக்கு எப்ப நம்ம மரியாதை வந்தது? அந்த அம்மா செத்த பிறகுதான். அந்த அம்மா செத்த பிறகுதான் அந்த அம்மா மேல எனக்கு ஒரு மரியாதை வந்தது. நீங்க கேட்கலாம், என்ன தம்பி அந்த அம்மா உயிரோட சொல்ல பிடிக்கல, இப்ப எப்படி பிடிச்சதுன்ட்டு. இவ்வளவு பைத்தியக்கார வச்சு அது கட்சியில் அடிச்சிருக்குல்ல, சாதாரண விஷயமா? அது ஒரு மென்டலியே சமாளிக்க முடியாது. எப்படி ஒரு மென்டலியே சமாளிக்க முடியாது. அது இவ்வளவு மென்டல் வச்சு சமாளிச்சிருக்குன்னா உள்ளபடியே சொல்றேன், அந்த அம்மாவை பாராட்டலாம். எப்படிங்க நீங்க பாராட்டுறீங்க? நடுவில் நீங்களே மறந்து போயிருப்பீங்க, நான் ஓப்பன் ஞாபகப்படுத்துறேன். நடுவில் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி திடீர்னு கரண்ட் பில் ஏறி போச்சு. எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போதான் வந்தானுங்க, இங்கே 1000 ரூபாய் தரானுங்க, கரண்ட் பில் ஏற்றிட்டானுங்க. சொன்னீங்களா இல்லையா? நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு தெரியும். அதுலயும் நமக்கு ஆகாத அக்காலாங்குது இல்ல இந்த பாட்டி, அது ஊரெல்லாம் சொல்லிடுச்சு. இப்படி ஏற்றிதான் இப்படி தரானுங்க, இப்படி ஏற்றிதான் இப்படி தரானுங்க. யாரு கேட்டாது? ஆனா அந்த 1000 ரூபாய் வரல, அதனால என்ன பண்ணுச்சு? இப்படி அச்சு விட்டுச்சு. நம்ம ஆமாடி இருக்கும், நம்மளும் பாரு. உண்மையா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், உங்க வீட்டு பொண்ணு படிச்சா 1000 ரூபாய், பையன் படிச்சா 1000 ரூபாய், பொண்ணு புள்ளத்தாச்சி ஆச்சுன்னா 18000 ரூபாய், காலையில் பசங்களுக்கு டிஃபனு, ஸ்கூல் பேகு, லேப்டாப்பு, சைக்கிள், ஃப்ரீ யூனிஃபார்மு, மகளிர் சுய உதவி குழு கடன், இவ்வளவும் கொடுத்துட்டு யாரும் கூட திட்டுவாங்களா? சொல்ல வாங்குவாங்களா? எதுக்கு நல்லா பண்றோம்? மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்களை சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்க நம்ம கிட்ட நல்லா இருக்கணும், திருப்பி அவங்க நமக்கு ஓட்டு போடணும். அதுதான் ஆட்சி நடத்துறது. அதை விட்டு எங்கன்னா வலிப்பா, இது எங்கன்னா கேடா? நாங்களே கரண்ட் பில் ஏத்துறதுக்கு நீங்க கேட்கலாம், அப்படியே ஏத்துறீங்க நீ அப்படின்ட்டு. இதை கூட இந்த சொந்த வீட்டுக்காரங்க பரவாயில்ல, இந்த வாடகை வீட்டுக்காரங்க பாவம், இந்த ஹவுஸ் ஓனர் அது மீட்டருக்கு 2 ரூபாய் மேல வச்சு, கரெக்டாக்கா? வாடகை வீட்டுக்காரன் பாண்டிகிட்ட சொத்து கேட்டுக்கிறேன், அனுபவிக்கிறேன் இருந்தா இதுல காலி பண்ணிட்டு போமாந்து. நம்ம வேற வழி இல்லை. வாடகை வீட்டுல சொந்த வீட்டுக்காரன் கோச்சி கேடுங்க எல்லாம் அப்படி கிடையாது. சிலர் 7 ரூபாய் தருது. அது ஏன் சார் இவ்வளவு நல்லா பண்றீங்க? சோறு போறீங்க, சைக்கிள் தரீங்க, பணம் தரீங்க, ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அந்த கரண்ட் பில்லை கொஞ்சம் ஏத்திட்டீங்க, அது பெரிய தலைவலி ஆயிடுச்சு. நாங்க ஏத்தலக்கா, சத்தியமா. நான் பேசுறத டிவி ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலை குண்டு போட போறானுங்க. நான் ஏத்தல, நாங்க ஏத்தல, அவசியமும் இல்லை. அப்புறம் எப்படிங்க ஏத்துனாங்க? அந்த அம்மா சாவல, ஜெயலலிதா அம்மா சாவல. 2016 ஜெயிச்சிருச்சு அந்த அம்மா. திருப்பி நாங்க தோத்துட்டோம். அப்போ இந்த அம்மா வந்து கோட்டையில் உட்கார்ந்து இருந்தது. டெல்லியில இருந்து ஒரு ஃபைல் வருது, மோடி கொடுத்து அனுப்புறாரு, இந்த அம்மா கிட்ட வருது. இந்த அம்மா என்னன்னு கேக்குது, நல்லா கவனி. நான் பேசுவது பொய்யாக இருந்தால், தவறான செய்தியா இருந்தால் நாளைக்கு அதிமுக கூட்டம் போட்டு இங்க மறுக்கணும்.
கோட்டைகிட்ட அந்த அம்மா கோட்டையில் அந்த அம்மா ஃபைல் வருது. அந்த அம்மா என்னன்னு கேட்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அரசாங்கம் ஃபைல் அனுப்பியிருக்கு. என்ன ஃபைல்? அந்த கோப்பு, அந்த ஃபைலோட நேம் என்ன தெரியுமா? உதய் மின் திட்டம். என்ன பேரு? உதய் மின் திட்டம். அந்த அம்மா அந்த ஃபைலை பார்த்துட்டு கோவப்படுது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு. ஃபைலை தூக்கி வீசிச்சான் ஜெயலலிதா. நான்சென்ஸ். யார்கிட்ட கையெழுத்து கேட்குறீங்க? நான் போட மாட்டேன். கையெழுத்து கேட்டது யார்? டெல்லி அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம், மோடி அரசாங்கம். போட மாட்டேன்னு சொன்னது யார்? ஜெயலலிதா. அப்படி என்ன இருந்தது ஃபைல்ல? ஏன் போட மாட்டேன்னாங்க? கோப்பு பேரு உதய் மின் திட்டம். அந்த கோப்புல என்ன இருந்ததுன்னா, இனி தமிழ்நாட்டில் கரண்ட் பில் ஏத்துற வேலையும் குறைக்கிற வேலையும் நீங்க பார்க்க கூடாது, டெல்லி அரசாங்கம் நாங்களே பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு எழுதி இருந்தது. அதை படிச்சு பார்த்து ஜெயலலிதா கோவப்பட்டிருக்காங்க. ஏன் ஸ்டேட்ல ஏன் மக்களுடைய கரண்ட் பில்லை நீ ஏத்துவியா? உண்மையா சொல்றேன், பெருமையா சொல்றேன், திமுக கூட்டத்தில் சொல்றதுல வெக்கப்படல. அந்த அம்மா புடவை கட்டி இருந்தாலும் ஆம்பளை மாதிரி பேசிச்சு, ஆட்சி நடத்திச்சு, யாரும் மறுக்க முடியாது. ஆனா நாசமா போனவனுங்க அவனுங்க வாயில வசம்பு வச்சு தேய்க்கும். எந்த ஜெயலலிதா கோப்பை தூக்கி போட்டாரோ, கையெழுத்து போட மாட்டேனாரோ, கோவப்பட்டாரோ, ஏன் ஸ்டேட்ல ஏன் மக்களை கரண்ட் பில் ஏத்த நீ யாரான்னு கேட்டாரோ அந்த அம்மா செத்து போச்சு. இவனுங்க வந்தானுங்க. யாரு? எடப்பாடியும் ஓபிஎஸும் வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் என்ன சொல்றாங்க? அதிமுக என்ன சொல்லுது? ஜெயலலிதா படத்தை பெருசா போட்டு அம்மாவின் ஆசியோடு அம்மா வழியில் நடப்போம். நீங்க எங்கடா அம்மா வழியில் நடந்தீங்க? எந்த ஃபைல ஜெயலலிதா தூக்கி போட்டாரோ, கையெழுத்து போட மாட்டேனாரோ, கோவப்பட்டாரோ, அந்த ஃபைலை சென்னைக்கு வளர்ந்து கொண்டு வந்து கையெழுத்து போடல. இங்க இருக்கிற மந்திரி டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார். போட்டது யாரு? ஆளுகிற ஆட்சியில் இருந்த ஓபிஎஸும் எடப்பாடியும் தங்கமணியும். ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாங்க, கோவப்பட்டாங்க, தூக்கி போட்டாங்க. நீ யாரா என் ஸ்டேட்ல கரண்ட் பில் ஏத்துறதுன்னு கேட்ட அந்த ஃபைல்ல மானங்கெட்டு போய் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள கையெழுத்து போட்டாங்க. அது என்ன எழுதி இருந்தது? நாங்கள் சொல்லுகிற போதெல்லாம் கரண்ட் பில்லை ஏத்தணும்னு எழுதியிருந்தது. நம்ம 2021 ஆட்சிக்கு வந்தோம். டெல்லியில வைத்தறிச்சல் பொறுத்துக்க முடியல. டெல்லியிலிருந்து லெட்டர் வந்தது. என்ன வந்தது தெரியுமா? கரண்ட் பில்லை ஏத்துங்க. முதலமைச்சர் பார்த்து டென்ஷன், அதிர்ச்சி ஆயிட்டாராம். கரண்ட் பில்லை ஏத்தணுமா? விளையாடுறீங்களா? 2 வருஷம் கொரோனா, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான், வருமானம் இல்ல, தொழில் இல்ல, கஷ்டப்பட்டிருக்கான். இப்பதான் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்கான். கரண்ட் பில் ஏத்த சொல்றீங்க? முடியாது. 3 மாசத்துக்கு திருப்பி லெட்டர், முடியாது முடியாது முடியாதுன்னு 6 முறை ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதில் எழுதுகிறார், கரண்ட் பில்லை ஏத்த மாட்டேன்ட்டு. பெரியவர்களே, தாய்மகளே, மோடி அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? 7வது முறை லெட்டர் நமக்கு அனுப்பல, ரிசர்வ் பேங்க் அனுப்புறாங்க. என்ன தெரியுமா? அடுத்த மாதத்துக்குள் கரண்ட் பில்லை திமுக அரசாங்கம் ஏற்றவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு நீங்கள் தருகிற பங்கு தொகையை நிறுத்திவிடுங்கள். பேங்க பணம் கொடுக்காதீங்கன்னு. அவன் பணம் தரலன்னா இங்க சம்பளம் கொடுக்க முடியாது. சம்பளம் கொடுக்கலன்னா சும்மாவே இபி ஆபீஸ் போன் எடுக்க மாட்டான், எடுத்து கீழே வச்சிருவான், போத்தால வரேன்னுவான். சம்பளம் கொடுக்கலன்னா 6 முறை சொல்லி 2021 ஆரம்பிச்சு 2022 கடைசியில வேற வழி இல்லாமல் மத்திய சர்க்கார் உதய் மின் திட்டத்தில் மிரட்டிய காரணத்தினால் வேற வழி இல்லாமல் 25% கரண்ட் பில்லை ஏத்தணும். இப்ப இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இப்ப உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கரண்ட் பில் ஏத்ததுக்கு யார் காரணம்? சத்தமா சொல்லுங்க. மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் காரணம். யோசிக்க வேண்டாமா? திமுகவை குறை சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு யோகிதை இருக்கா? திமுக பற்றி பேசுவதற்கு அதிமுக அருகதை இருக்கா? வெக்கமே இல்லாம சொல்லுகிறார்கள் 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி கொண்டு எழுதி வச்சுக்கோ. அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா, அத்தைக்கு மீசையை முளைக்க போறதில்ல, அத்தை சித்தப்பா ஆக போறதும் இல்ல, அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்? கரகாடக்காரன் படம் யார் யார் பாத்தீங்க? சொன்னாலே சிரிக்கிறாங்கப்பா. கை தூக்குக்கா, கரகாடக்காரன் பார்த்தெல்லாம் கை தூக்கு. அதுல ஒரு காமெடி வரும்.
ஒரு சிகப்பு கலர் காரை செந்திலும் கவுண்டர் பண்ணி தள்ளின்னு போவாங்க. கரெக்டா? அட என்ன அந்த காரை வித்து தொலையாம இதை வச்சு தள்ளு கறிக்கிற உடனே கவுண்டர் பண்ணி சொல்லுவார், என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா, நான் அப்படியே பட்டியல் போட்டு வந்து இந்த காரை கவர்ச்சி நடிகர் சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு வர. செந்தில் போய் காதல கேட்பார், இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சுன்னுக்கிறான்ட்டு. கோவம் வந்து கவுண்டர் பண்ணி பலால் அடிப்பார், டேய் யார் யாரை வச்சுங்கிறா பாக்குறதா என் வேலையான்னு. அந்த மாதிரி இப்ப அதிமுக எவன் வச்சுக்கிறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை பழனிசாமி கிட்டக்குது, ஓபிஎஸ் காம பூச்சி நின்னுங்கிறான். கந்தல் கந்தல் ஆயிடுச்சு. இதுல வேற 2026 இவங்க நீ சொல்ல எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதியை திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட மாடல் தலைவன் அண்ணன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார். மக்களின் பேராதரவோடு. யார்கிட்ட கதை விடுறீங்க? இங்க ஒருத்தன் சொல்லியிருந்தான் தாமரை மலர் உண்டு, லண்டன் போயிட்டானா அங்க போய் மலர வைக்கிறதுக்கு. நாங்க அப்பயே சொன்னோம் முடியாதுன்ட்டு. ஆளே இல்ல பார், எவ்வளவு தெளிவாகிற பார். ஏன் தெரியுமா சொல்றோம்? இந்த இயக்கத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் சொன்னவெல்லாம் ஒழிஞ்சு போனதா வரலாறு. எத்தனை நடிகர் கட்சி ஆரம்பிச்சாங்க. நடிகர் பாக்கியராஜ் தெரியல, முந்தானி முடி படிச்சல முதல் முருங்காவை ஸ்டேட் கொண்டு வந்து அந்த ஆள் தான். முருங்காயும் முருங்கீரையும் பாக்கியராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், SSR, MGR, நடிகர் கார்த்திக், இன்னும் யாருக்குறா இதெல்லாம் மேல ஐயா சிவாஜி கணேசன், இவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க. நாங்க தான் வருஷம் வருஷம் மாலை போடுறோம். நாங்க இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்ல, இது பாசானத்தில் புத்த புழு. எந்த கொம்மனாலும் திமுகவை அழிக்கவே முடியாது அண்ணா சொன்னார். பெரியவர்களை தாய்மாலை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இயக்கத்திற்கு வயது 75. 75 வருஷத்துல திமுக சந்தித்த சோதனைகள், துயரங்கள், சங்கடங்கள், உயிர் பலிகள், துப்பாக்கி தோட்டாக்கள். இன்னைக்கு டெல்லியில 40 MP, தமிழ்நாட்டில் 22 மேயர், 150 MLA, ஆளுங்கட்சி இவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறனா இது திமுக தன்னுடைய உயர்வும் ரத்தமும் கலந்த வெற்றி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆட்சியில் இருந்தாலும் ஒண்ணுதான், ஆட்சியில் இருந்தாலும் ஒண்ணுதான். என்றைக்கு அதே கருப்பு சிவப்பு வேட்டி தான். பெரியவர்களே தாய்மகளே, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. திமுக திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம தான் டாப். இன்னைக்கு இந்தியா டுடே பத்திரிகை கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவின் 10 தலைவர்கள் யார்? அந்த 10 பேர் இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிற 10 தலைவரில் டாப் 10 10 லீடர்ல முதல் தலைவர் நரேந்திர மோடி, 2வது அமித்ஷா, 3வது மோகன் பகவத், 4வது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று டெல்லியில் இருக்கிற இந்தியா டுடே சொல்லுகிறது. இந்தியாவின் தலையெழுத்து நிர்ணயிக்கிற இடத்தில் தலைவன் இருக்கிறான். பெரியவர்களே தாய்மகளே, தொழில்துறையில பின்தங்கி இருந்தோம், முன்னாடி வந்திருக்கும். இன்னைக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. இன்னைக்கு சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, கல்வித்துறை என்று எல்லா துறையிலும் வெற்றி கொடி நாட்டி இருக்கிறோம். மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் மட்டும் தமிழ்நாடு அரசை பாராட்டி, திமுக அரசை பாராட்டி, தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அரசை பாராட்டி 52 அவார்டு கொடுத்திருக்கிறது. 1 இல்ல 2 இல்ல. மக்களுக்காக உழைக்கிறோம். மணி 8 ஆயிடுச்சா? போயிச்சா? நீங்களும் ஜாலியா சிரிச்சினே இருந்தீங்களா? நானும் அப்படியே போயிட்டேன். விடுங்க, போதும்ல. சரி, இப்ப போதும்னா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரே கை தட்டுங்க பார்க்கலாம். இது நோவோ விட்டா போதுன்ற மாதிரி தட்டுங்க நீங்க. அப்படிலாம் இல்ல. சரி, சந்தோஷம். இன்னைக்கு அவர் பிறந்த நாள். கோயிலம்பாக்கத்திலான வெங்கடேசன் கொண்டாடி இருக்கிறார். இந்த தலைவன் வாழ்ந்தால் நாடு வாழும், மொழி வாழும், கலாச்சாரம் பாதுகாக்கப்படும், சனாதன தர்மத்திலிருந்து தமிழர்கள் விடுவிக்கப்படுவார்கள், கொடி பறக்கும், நாம் வாழ்வோம். நம்மலாம் சேர்ந்து வாழ்கன்னு சொல்லாமா? நான் இங்க ஒன்னன் உதயநிதினு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும்? ஏக்கா அந்த ரோஸ் கலர் புடவைக்கா உன்னதான் பாக்கிறேன் கட்சியில. சொல்லாமாக்கா? பாட்டி சொல்லாமா? அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இது கோயிலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கேட்காதே, இன்னும் கொஞ்சம் இந்த நீங்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வணக்கம்.